ரேஷ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஹ், பார்த்து ரொம்ப நாளாச்சு. கீழே எதனா விழுந்துட்டீங்களோ? விழுந்துட்டேன்னா விழுந்து ஒரு 6-7 மாசம் ஆகுது. ம், கன்ஃபார்ம் ஏதோ அடிதான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கீழே விழுந்து. ஏங்க என்ன? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கீழே விழுந்துட்டியாங்கிறீங்க, அடிபட்டிருக்குங்கிறீங்க. என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? ஒருத்தவங்களை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கான்றதுக்காண்டி இவ்வளவு இன்சல்ட் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, கோவத்தை உங்களால தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் சொல்லிட்டேன். அதான் இந்த மாதிரி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்ப இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களான்றீங்க. நேத்து தானே பார்த்தோம், 10 நாளா ஆச்சு பார்த்து. ம் சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? யோ, ரகு கிட்ட என்னையா சொல்லி வச்சிருக்கேன்? 2 பேரும் சண்டை போட்டோம்னு சொல்லி வச்சிருக்கேன். உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? பின்ன சண்டை இல்லாம நானும் நேத்து நைட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேடம் தான் ஒரு ஃபோன் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப சண்டை தானே அது? உங்க தம்பி வந்தான், பேசினான், சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புலாம் எதுவுமே தெரியலையா? தெரியாது. எப்படி தெரியும் உனக்கு? ஷோ, ஏங்க? ஏன்? என்னத்துக்கு? என்னதுங்க? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னா நீங்க டைரக்டா என் கிட்ட ஆன்சர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ரகு கிட்ட எல்லாம் போயிட்டு அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? பின்ன உங்க தம்பி கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறதுதான்? அந்த இடத்துல பேசும்போது நான் இல்லவே இல்ல. இந்த மேடம் என் கிட்ட சண்டை போடுவாங்களாம், என் கிட்ட பேசாம இருப்பாங்களாம். ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாம் சகஜமா இருப்பாங்களாம். இங்க பாருங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் உன் தம்பி கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தானா ஒண்ணும் இருக்காது. இந்த சண்டையே தேவையில்லாத இஷ்யூ தான். உன் தம்பிக்கு சும்மாவே இருக்க முடியாதோ? ஹலோ. இல்ல ரேஷ்மா, அது வந்து அவங்கதான் ஏதோ லூசுத்தனமா கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம படிச்சவன் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பதில் சொல்லணும்னு உங்க தம்பிக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அத சொன்னேன். அத என் தம்பிய மட்டம் தட்டி பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். சார் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. ம் உங்க வீட்டுல சொல்லி இத சரி பண்ண வேண்டியது. ம் நீங்க படிச்சவரு, 4 தெரிஞ்சவரு, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும், இந்த காலத்துக்கு கட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறவரு, உங்க வீட்டுல சொல்லி நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே? வெக்கமே இல்லாம கேட்டது உங்க வீட்டு பக்கம்தான். அப்போ நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். ஏன் தம்பிய மட்டாம தட்டக்கூடாது. புரிஞ்சுச்சா? ஆள பாருங்களேன் ஆள. என் தம்பி எனக்காண்டி பேசினான். நீங்க ஒன்னும் எனக்காண்டிலாம் பேசல. உங்களுக்கு எனக்காண்டியும் பேச முடியல, உங்க வீட்டுக்காண்டியும் பேச முடியல. அதான் உண்மை. ஆனா என் தம்பி ஒன்னும் அப்படி இல்ல. ஆமா, ரொம்ப பெரிய தம்பி தான். இப்ப அது டாபிக் இல்ல. யார கேட்டு என் ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அட, இது என்னடா புதுசா இருக்கு? யார கேட்கணும்? யார கேட்கணுமா? என்ன கேட்கணும்? நான் தானே ரூம்குள்ள இருக்கேன். நீங்க பண்ண கதவை திறந்துட்டு வரீங்க. கதவை நாக் கூட பண்ணல. இவர் இஷ்டத்துக்கு வருவாரு. உங்க இஷ்டத்துக்கு வர்றதுக்கு என்ன? உங்க பொண்டாட்டியோட ரூமா இது? ஆமா, பின்ன நம்ம பொண்டாட்டியோட ரூம் தான். ஓ, ஆமா ஆமா, பொண்டாட்டி ரொம்ப தான். என்னங்க? ஏன்? என்னது என்ன? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். போங்க, வெளியே போங்க. உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பமே இல்ல. என்ன? இல்ல, பேச விருப்பமே இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான், எனக்கு நிறைய பேச இருக்கு, பேசிட்டு போலான்னு வந்தேன். அம், பேசுவோமா? தள்ளி நின்னு கூட பேசலாம், காது கேக்கும். ஏங்க இப்படி நின்னா என்ன? ம்? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா என்ன? ஓ, அவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு உங்க மனசு சரியா இல்லையோ? உங்க மனசு தப்பு தப்பா நினைக்குதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இவ்ளோ வீக்கா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலையே. கிட்ட வந்து நிக்கிறதுக்கு இவ்ளோ வீக்கான மனசா உங்களுக்கு? நான் கூட ரேஷ்மா ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேனே. இந்த உசு பெற்ற வேலை எல்லாம் வேண்டாம், சரியா? நான் ஒன்னும் எதுவும் தெரியாத சின்ன குழந்தை இல்ல. ஓ, எல்லாம் தெரியும் அப்படிதானே? என்னது? என்னதோ? ம், ஆம், பாட்டி கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டோம். மேல வருவாங்க. ம், வரட்டும். ஆம், இ- ஆ, என்னது? சொல்லுங்க. ம், என்ன? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். என்ன காரணம்? என்ன இதுக்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரமா என்ன அவாய்ட் பண்ணீங்க? அந்த காரணத்தை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இல்லன்னு வச்சுக்கோங்கல்ல. இல்லனா? இல்லனா அதுக்கு தண்டனையா, பனிஷ்மெண்டா ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்க. வேற வேலையில உங்களுக்கு. விடுங்க. நான் பிடிக்கவே இல்லையே. ஆ இல்லங்க, நான் பிடிக்கவே இல்ல. விடுங்கன்னீங்களே, அதுக்கு பதில். ம், நான் தான் ஓவரா பண்றேன்ல. ம் பேச மாட்டேங்கிறேன், வெயிட் பண்ண வைக்கிறேன், அவாய்ட் பண்றேன். ஏன் போக மாட்டீங்க?
விட்டுட்டு போலாம்ல. ம். ஆம், போலாம்தான். போக மனசு வர மாட்டேங்குதே. என்ன பண்ண? தப்பி தவறி அப்படியே மாட்டிக்கிட்டேன். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் தப்பிக்கிறதுக்கு. தப்பிக்க தான் முடியல. ஆ, நம்பிட்டேன். ஆ, சத்தியமாதான், உண்மையா. என்ன என்ன விஷயம்? என்ன விஷயத்துக்காண்டி வந்தீங்க? அத சொல்றனே, இங்க ஒருத்தி இருக்கா, ரொம்ப பண்றா. அவளை பார்த்துட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கிடைக்குமா? ஹலோ. ஆமா, எப்ப பாரு ஹலோ ஹலோன்னு. போங்க, போன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஓய், ம். கோவமா? ஆ, இல்ல, இவ்வளவு நேரம் ஒருத்தி ஓன்னு கத்திக்கிட்டு இருந்தால, அதான் கோவமான்னு கேக்குறேன். கோவம்னா சொல்லிருங்க, மன்னிப்பு கேட்டுறேன். ஆ, சாதாரணமாலாம் இல்ல, ஸ்பெஷலா மன்னிப்பு நான் கேட்டுறேன். எனக்கு எந்த தயக்கமும் இல்லம்மா. கட்டிக்க போற பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. கேட்டுடலாம், பிரச்சனை இல்ல. சாரி. ஏன்? ஏதோ ஒரு கோவத்துல ரகு கூட சண்டை போட்டுட்டு உங்களை அவாய்ட் பண்ணதுக்கு. புரிஞ்சா சரிதான். அதான் அவாய்ட் பண்றேன்னு தெரியுதுல்ல, அப்படியே போக வேண்டியதானே. சும்மா சும்மா பின்னாடியே வந்துகிட்டே இருக்கீங்க. ஏன்? உங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் இல்லையா? யார்கிட்ட பாக்குறது செல்ஃப் ரெஸ்பெக்ட்? தனக்கிட்டயே தானே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்க முடியுமா என்ன? ம்? நீ வேற நான் வேறன்னு எதுனா இருக்கா என்ன? ஆ, ரொம்ப தான். ஏன், நல்லா இல்லையா இந்த டைலாக்? ரேஷ்மா, ம். உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? இல்ல, என்னை பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் என்னை தேடி இந்த சாரியில தான் வீட்டுக்கு வந்தேன். ம்? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஞாபகம் இருக்கா அந்த நாள்? ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ம்? ஓய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்னது? ரோஷன், செல்லம், எப்படி இருக்க? எப்ப வந்தா? கேக்குறான்ல, பதில் சொல்லுங்க. ஆமால, நான் தான் இங்க வந்திருக்கேன். அப்பா வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க இருங்க? ஆ? ரோஷன், நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா வரும். ராம். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. உங்க தம்பி குழந்தை பிறக்க பதில அத சொன்னேன். அதுதான் சொன்னேன் நானு. நீங்க எதுனா தப்பா நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நானும் எதுவும் தப்பா சொல்லலைங்க. ம், தெரியும் தெரியும். நீங்க என்ன எண்ணத்துல சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போதும். ம். இவ்வளவு இருடா, வரும்போது வரும்டா, யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? ம்? டேய், 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 ரோஷன், ரோஷன். ஐயோ, என்னத்த சொல்லி உளறி வைக்க போறான்னு தெரியல. கிளப்பிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மனத்தையும் வாங்கிடுவானோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா, சரியா? எதனா ஒண்ணுன்னா போன் பண்ணு, மாமாவையும் ரகுவையும் அனுப்பி வைக்கிறேன். அவன் என்ன ஏதுன்னு தெரியல, திடீர்னு வரலன்னு சொல்லிட்டான். அப்பமே சொல்லியிருந்தா அப்பமே கிளம்பிருப்பீங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் இருந்து வீணா உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு வீட்டுக்கே வர சொல்றேன் அவனை. பரவாயில்லத்த, இதுல என்ன இருக்கு? எனக்கு ஒரு காரியம் ஆக வேணும்னு சொல்லிட்டு நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இது முக்கியம்னு பார்க்க முடியுமா? என்னாச்சு பிரியா, ஒரு மாதிரி பேசுற? ரகுவை பத்தி தான் தெரியும்ல, அவனுக்கு ஏதாச்சும் வேலை வந்திருக்குமா இருக்கும். அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஆதிக்கும் வந்து வீட்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. புதுசா மிஷினரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சர்ஜரிக்காக. ஸோ அது பேஸா ஆதி வீட்ல இருந்தே என்கொயர் பண்ணிட்டு இருக்கான், கம்பெனி சைட்ல இருந்து. ஸோ எல்லா ஓபி பேஷண்ட்டும் ரகு தான் பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, அதனாலதான் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஏன்டி ஒரு மாதிரி பேசுற? இல்ல ரேஷ்மா, கரெக்டாக சொல்றேன். அவனுக்கு வேலை ஏதாச்சும் இருந்திருக்கும். எனக்கு காரியம் ஆகணும்னா நான் தானே வந்து நிக்கணும். எனக்காண்டி அவனையும் முன்னாடி வந்து இருக்கணும்னு என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க அத்தை அவன் கிட்ட, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லி. அது மட்டும் போதும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அடுப்புல பால் வச்சேன், என்னாச்சுன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடுறமா. போயிட்டு வர ரேஷ்மா. பிரியா, நான் சொன்னதுனால உனக்கு வருத்தமா? விட்டு கொடுத்து போன்னு சொன்னேன்ல, அதனால கோவமா இருக்கியா என் மேல? ஆ, ரகு வர இப்போ வரல, அதனால வருத்தமா இருக்கியா? நான் இதுவா தாண்டி சொன்னேன். எல்லா இடத்துலயும் நம்ம பிடிவாதமா இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்காண்டி ஒரு சிலவங்க இருப்பாங்க, அவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லைல்ல. அத இது பண்ணி தான் சொன்னேன். முத்துமாரி ஒன்றும் மோசமான கேரக்டர் இல்லையே, அதுதான் சொன்னேன்.
அவர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னேன். ஸோ அவர் வேலைக்கு போறாருன்னா நீ ஏன் கஷ்டப்படணுன்றதுனால தான் சொன்னேன். மற்றபடி நான் ஒன்றும் நீ முன்னேறிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லலை. சாரி ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா. அப்படிலாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் சொன்னேன். பிரியா, சொல்லுங்க பாட்டி. பிள்ளைய பார்த்துக்கோ நல்லபடியா. ம், சரியா? எதனா ஒன்றா ஃபோன் பண்ணு. ரேஸ்மா சொன்னது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காத. என்ன தோணுதோ அதை பண்ணு. எதுவாக இருந்தாலும் உன் விருப்பம் தான். அதே மாதிரி அந்த மனுஷன் இப்போ நீ சொல்றது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு, உன்னை தேடி வராரு அப்படின்னா அதுக்காண்டி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சரிதான், தப்பு ஒன்றும் இல்லை. ம், விட்டு கொடுத்து வாழ்றது தான் வாழ்க்கை. உனக்காண்டி அவரும் அவருக்காண்டி நீயும். உனக்காண்டி அவர் இறங்கி வராருல, அப்ப நீயே இறங்கி போறதுல எந்த தப்பும் இல்லை. அவ சொன்னதை நினைச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டாளே அப்படின்லாம் எதிர்பார்க்காத. ம், கடைசி வரைக்கும் என்னமோ முத்து மாதிரி தான் கூட வந்தாகணும். இப்ப நீ வேலைக்கு போறேன்னு நினைச்சிருக்க பாரு, நல்ல முடிவு தான், இல்லைன்னு சொல்லல. ஏதோ கிடைச்ச வேலைக்கு போகாம நல்லபடியா ஒரு வேலை அமையுது அப்படின்னா அதை தேடிக்கோ. இப்ப அவன் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க, வேலைக்கு போட்டோம் 2 மாசம், பிள்ளைக்கு 6 மாசம் ஆயிரும். 6 மாசம் பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டோம்னா நான் பாத்துக்க போறேன். அதுக்கப்புறமா என்ன ஸ்கூல்லாம் திறந்துரும். அப்ப நல்ல ஸ்கூலா பார்த்து பாரு. ம், சரியா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லை. பிடிவாதத்துக்குன்னு இருக்கலாம். அவங்க தப்பு பண்ணும் போது நம்ம பிடிவாதமா இருந்து அவங்கள மாத்தணும் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரேடியா நம்ம அப்படியே புளிய மரத்துல ஏறி உட்கார்ந்துடக்கூடாது. புரிஞ்சுச்சா? நம்ம சைட்ல இருந்து நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போறது தப்பு இல்லை. அவர் ரொம்ப இறங்கி வராரு அப்படின்னா நம்மளும் ஒரு படி இறங்கி போலாம். என்ன? ம், பார்த்து சுதானமா இருந்துக்கோ. எதனா தேவைன்னா போன் பண்ணி ரகு இல்லைன்னா மாமாவை அனுப்பி விடுறேன். சரியாம்மா? ம், சரிங்க பாட்டி, போயிட்டு வரேன். இவன் ஏன் பாட்டி நம்ம மேல கோவமா பேசுறான்? கோவம் இல்ல ரேஸ்மா, இவ்வளவு நேரம் எல்லாருமே சேர்ந்து அவ பண்ணதுதான் சரி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். முத்து மாதிரி ஏதோ சரி நான் தன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்த உடனே கொஞ்சம் இறங்கி போ அப்படின்னு சொன்ன பத்தியா, அது அவளுக்கு வருத்தம். ஒரேடியா அவன் சைடு பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு மாறி மாறி விட்டு கொடுத்து வாழ்றதுதானே வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம். அவன் ஏதோ போராத காலத்துக்கு வேலையை செய்ய முடியாம வீட்லயே கடந்துகிட்டு இந்த பிரச்சனை தேவையில்லாம இழுத்து விட்டுக்கிட்டு என்னத்த சொல்ல. நல்லபடியே இருந்தா சரிதான். ஏதோ சொல்லியிருக்கான், நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பேசுனீங்களா பாட்டி அவர்கிட்ட? பேசினேன். இப்படி இருந்த பிள்ளை, அப்படி வச்சிருந்தோம் பிள்ளைய, நீ என்னன்னா இப்படி இருக்க, உன்னை நம்பிதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், எல்லாரையும் எதிர்த்து இப்படி பண்ணா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். இனிமே இப்படி இருக்க மாட்டேன், நான் மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா. எந்த அளவுக்கு உண்மையோ எந்த அளவுக்கு பொய்யோன்னு தெரியல. பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கியா? அப்புறம் எதுக்கு அந்த தம்பிக்கிட்ட பேச மாட்டேங்கிறியா? அவன் ஒரு கரைக்கு வந்து வருத்தப்பட்டு பேசிட்டு கிடக்கான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? கிடைக்கிற வாழ்க்கையை ஒழுங்கா பாத்துக்க வேண்டாமா? விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்றா. என்னமோ நடந்துட்டு போதி, அதுக்காண்டி நீங்க 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. அந்த பிள்ளை போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு அவங்க அம்மா அந்த பையன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களாம். சாப்பிடியா என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு கோவமா இருக்காங்க என்கிட்ட அப்படிங்கிறான். ஏன் இதெல்லாம்? இங்க பாரு ரேஸ்மா, எதுவா இருந்தாலும் சண்டையோ சச்சரோ உங்களுக்குள்ளேயே முடிஞ்சுக்கணும். அதை பெரியவங்க வரைக்கும் கொண்டு போறீங்க அப்படின்னா அப்ப அவங்க மனசுல என்ன தோணும்? இந்த பிள்ளை வந்த உடனே தான் பிள்ளை தன்னை கேள்வி கேட்கறான்னு அவங்களுக்கு தோணாது? வீணா எதுக்கு வீணா கண்டபடி கேள்வி கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கணும்னு நீ நினைக்கிறா? பண்றேன்னு சொன்னது ரகு, பண்ண சொன்னது அவங்க சித்தப்பாமார்கள். அதுக்கு எதுக்கு இவனை போட்டு தலையை உருட்டிக்கிட்டு கிடக்கா? நீ என்ன லூசா பாட்டி? பண்றேன்னு சொன்னா மட்டும் அவன்கிட்ட காசுன்னு வேணாமா? அவன் வேலை பாக்குறான் தான், ஹாஸ்பிட்டல் ரன் பண்றான் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப இருக்க சுச்சுவேஷன்னால அவனால சுத்தமா முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டல் மிஷினரி அது இதுன்னு சொல்லி நிறைய செலவு. வர்றது எல்லாமே செலவுக்கு மட்டுமே போய்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் சேலரி மட்டும்தான் நாங்களே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ப்ராஃபிட்னு எங்களுக்குமே எதுவுமே இல்லை, 3 பேருக்குமே. சரி, அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். இன்னும் 2 months 3 monthsல மேரேஜ் வந்துருமா? சொல்லுங்க. இல்ல மேரேஜ் டேட் 1 year 2 yearsக்கு அப்புறம் பண்ண போறீங்களா? இதே 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றீங்களா சொல்லுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, நான் நகையை வாங்கிக்கிறேன். அப்போ எனக்கு நல்லா தெரியும் அவன் நல்ல நிலைமையில இருப்பான். இன்னும் 6 months 7 monthsக்கு அவனால எந்த கமிட்மெண்ட்குள்ளேயும் மாட்ட முடியாது. அதையும் மீறி மாட்டினான்னு வச்சுக்கோங்க, அவன் தலையில வீணா ஒரு கடனை தான் இறக்கி வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். நான் யோசிக்காமையா பாட்டி பேசுவேன். நானு இருக்கிற ஜுவல்ஸே போதுங்கிற, நீங்க என்னன்னா 20 பவுன் பாக்குற 30 பவுன் பண்றேன்னுகிட்டு பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே? அவன் தான் பைத்தியக்கார மாதிரி சின்ன பிள்ளை தனமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? அவன் ஒன்னும் பண்ணல. ஏற்கனவே நகைலாம் இருந்துச்சுல, பழைய நகைலாம் அதெல்லாம் மாத்தி உருக்கி உங்க அம்மா அவ கையில தராங்க. அவன் கூட கொஞ்சம் காசு போட்டு அதை மாப்பிளைக்கு செய்யறான், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. உன் தம்பி எங்கேயும் கடன் வாங்கி செய்ய போறது இல்ல. அதுக்காண்டிதான் உன் அப்பாவும் உன் அம்மாவும் கிளம்புறாங்க. கடனும் வாங்க போறது இல்ல, யாரும் போயிட்டு வீணா கடனை தலையில வாங்கி கொட்டிக்கும் போறது இல்ல. சும்மா மாப்பிள்ளை கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு. ஏண்டி அறிவுன்னு இருக்கா இல்லையா? போறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல சண்டை இழுத்து விட்டேன்னு ஒரு பேர் வந்துடாதா? அவர் என்ன பண்ணுவாரு? நேரத்துல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிறியா? வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்களா? எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் மாமியார் மருமக சண்டை வரும். பொண்டாட்டி ஒரு சைடு இழுப்பா, அம்மா ஒரு சைடு இழுப்பா. இவனுக்கு நீ முன்னாடியே கொடுத்துக்கிட்டு இருக்கா போல அந்த டார்ச்சரை. என்ன? ரகுவை பார்க்க தானே செஞ்சோம் கல்யாணம் ஆன புதுசுல.
அனுவை போட்டு உங்க அம்மா என்ன கொடுமைப்படுத்தினா, அவனால எதிர்த்து பேசவும் முடியாம கேட்கவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டான். நம்மளுக்கு எவ்வளவு பார்த்தோம் நம்ம. நீயாச்சும் கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல. அவங்க அம்மா கிட்ட போட்டுட்டு வீணா போய் கேட்க சொல்லியிருக்கா, அவனும் போய் கேட்டிருக்கான் பைத்தியக்கார மாதிரி. அவங்க அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? சொல்லி இப்ப வந்தவ சொல்லி கொடுத்து அவன் வந்து கேட்கான். அப்ப நம்ம பிள்ளை நம்மளுக்கு இல்லைன்னு அவன் நினைக்க மாட்டான். சொல்லிட்டு இவன் கிட்டதான் கேட்கேன். நான் ஒன்னும் கேட்கலாம் சொல்லல பாட்டி. நீ வேற வீணா என் மேல பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காத. நான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. 20 பவுன் எல்லாம் பண்ணணும்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை தான் போட்டேன். நீங்க உங்க வீட்டுல போயிட்டு உங்க அம்மா கிட்ட கேளுங்கலாம் நான் சொல்லவும் இல்ல. நீங்க கேளுங்கன்னு நான் எப்பவுமே ப்ரெஷரும் போடல. அவரா போய் கேட்டாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரேஸ்மா, அந்த நகை விஷயம் அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. அம்மா அப்பா கையில இருக்க பழைய நகையை உருக்கி ரகு கிட்ட கொடுக்கணும். ரகு அதை வச்சு நகை எதனா பண்ணி மாப்பிள்ளைக்கு போடுவான். இதுதான் சரியா? எங்கேயும் கடனும் வாங்கல, எதுவும் பண்ணல. நீ ஒரு 2 நாள் பொறுமையா இருந்தா இந்த விஷயத்த உன்கிட்டயே சொல்லியிருப்போம். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு நீ அதுக்குள்ள அவர்கிட்ட போய் சண்டையை போட்டுட்டு அவர் வீடு தேடி வர அளவுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க போல. நல்ல பிள்ளைதான், என்னத்தான் சொல்லுறதோ. அப்படி இருந்தா இப்படி இருக்கீங்க, இப்படி இருந்தா அப்படி இருக்கீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. அடுத்தவங்க கிட்ட சொன்னா மட்டும் போதாது, நீயும் கொஞ்சம் அறிவோட நடந்துக்கோ. ஆமா, அவர் எங்க? ரோஷன் கூட மேல. சரி, இவ்வளவு தூரம் வந்தாரு மனுஷன். சாப்பிட்டியான்னு கேட்டியா? சாப்பிட்டுதானே வருவாரு, சாப்பிடாமே வருவாரு. அவங்க அம்மா சாப்பிடுறியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையா வீட்டுல சண்டையில. அந்த மனுஷன் வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு கிடக்காரு. இதான் நீ அவர் கல்யாணம் முடிச்சு போறதுக்கு முன்னாடி தர பரிசு போல அவளுக்கு. போ போய் சாப்பாடு எடுத்து வை. ஷோ கடவுளே. அத்தை சொல்லுதா சேனி? அத்தை கொஞ்சம் ரூம் இருக்க வாங்களேன். ஏமா? இதுல கொஞ்சம் நகை இருக்கு, அதான் அதை கேட்கதான். கொஞ்சம் வாங்களேன். அந்த வாரமா. இவர் யாரு தேவையில்லாம போயிட்டு உங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்க சொன்னது? ஒருத்தர்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்காரு. பைத்தியமா இருப்பாரு ஒரு வேலை. எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு. ஷோ கடவுளே. சிவர. ஹலோ. சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லபடியா ஊரு பக்கம் போயிட்டீங்களா? என்ன தம்பி போன் பண்ணிருக்கீங்க? ஏன் நீ போன் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோ? அது சரி. சரி, நீங்க வசதியான வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கீங்க. அப்ப போன்லாம் பண்ணி எங்களை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு என்ன இருக்கு? பரவாயில்ல. எங்களை என்ன உங்களுக்கு பிடிக்கவா செய்யும்? நாங்க சொல்றதெல்லாம் என்ன கேட்கவா செய்வீங்க நீங்க? இதுவே எங்க அண்ணன் உயிரோட இருந்தா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எல்லாம் தானே கிடைச்சிருக்கும். இப்பதான் எதுவும் இல்லைன்னு ஆயிட்ட. அப்புறம் என்ன? சரி. ஐயோ, அப்பெல்லாம் எதுவும் இல்ல தம்பி. உங்ககிட்ட மதிப்பு மரியாதை எல்லாம் தரக்கூடாதுன்னா எதுவும் இல்ல. அவன் ஏதோ அவசரப்பட்டு அப்படி பேசிட்டான். நான் அதுக்கப்புறம் ரொம்ப சத்தம் போட்டுட்டேன். சொல்லப்போனா இன்ன வரைக்கும் அவன்கிட்ட பேசாம தான் இருக்கேன். அவன்கிட்ட பேசாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. ஆனா என் பிள்ளைகிட்ட உங்களுக்காண்டி தான் பேசாம இருக்கேன். நீங்க சொல்றதை கேட்கணுன்றதுக்காண்டிதான். நீங்க சொல்றத எல்லா விஷயம் தட்டாம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் தம்பி இப்படி உதாசனப்படுத்திட்டு பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசாதீங்க தம்பி. வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. ஆனா மனசெல்லாம் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையே. எங்களை நீங்க எப்பவோ முதல் இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தா தீரணைக்குன்னு சொல்லியிருப்பீங்களே. சரி, என்னத்த சொல்ல. அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் அடிமையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் என்னத்த பேசி என்னத்த பண்ண? உங்க பிள்ளை உங்க கூட இருந்தாச்சும் பரவாயில்ல. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்க எப்படியே நம்ம போயிட்டு போறோம். அதெல்லாம் இருக்கட்டும். நகைய பத்தி எதனா சொன்னாங்களா? இல்ல அதே மாதிரி மறுபடியும் வந்து சொல்லி கொடுத்து சண்டை தான் போட்டானா? அத பத்தி எதுவும் கேட்டுக்கலையே தம்பி நானு. அது எப்படியா நீ கேட்காம இருக்க முடியும்? நான் ஆம்பளை பிள்ளைய பேத்து வச்சிருக்கோம். நம்ம ஒன்னும் அவங்க கிட்ட இல்லாத ஒன்னும் போய் நிக்கல. சரிங்களா? பிள்ளைக்கும் பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு நானும் அமைதியா இருக்கேன், அண்ணனும் அமைதியா இருக்காங்க. இல்லன்னா ஒன்று இல்லைன்னு நடந்திருக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் நாங்க அமைதியா இருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? சரி, என்ன பண்ண? நம்ம மரியாதை கிடையக்கூடாது. எங்க அண்ணனுக்கு இந்த ஊர்ல எல்லாம் மரியாதை நிறைய இருக்கு. நாங்க போடுற மாதிரி தெரியல, அப்ப நம்மள மதிச்சு அப்படித்தானே? சரியா நீ? அப்ப நாங்க காசு கொடுக்கோம். வேற என்ன பண்ண? காசு கொடுக்க அதை வேணா கொடுத்து பொண்ணு வீட்டுல நகைய போட சொல்லுங்க. தம்பி, இது சொன்னா அவன் சண்டைக்கு வந்துருவான். அவன் நல்லா இருக்காது தம்பி. நம்ம வேணா நகை வேண்டான்னு சொல்லிடுவோம். எதுக்கு நகைலாம்? அந்த பிள்ளை இப்ப ராமுக்கு ஒரு புதுசா கார் வாங்கி கொடுத்துருக்கு. அத வேணா நம்ம சொல்லிடுவோமே. மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து புதுசா கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்பதான் தம்பி ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும். காரு, புது காரு. நீங்க வரும்போது கூட வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்துச்சே, அதுதான். அடச்சை, அப்ப இவன் வாங்கலையே அந்த காரை? நான் கூட இவன் தான் வாங்கிட்டானோன்னு நினைச்சேன். அவங்கதான் வாங்கி கொடுத்துருக்காங்களோ? அதான் நான் அப்பவே நினைச்சேன். என்னடா இவன் ஒப்பு சப்பு இல்லாம அங்கனையே போயிட்டு உரசிக்கிட்டு பிள்ளைங்க கால் அடியில உழுந்துகிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு. ஷோ கடவுளே. சரி, வாங்கி கொடுத்துருக்கானோ? இங்க பாருங்க மைனி, கார் வாங்கி கொடுத்தாங்க, பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க, பண்டத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒப்புக்கு சப்பா கட்டாம
நாங்க அடுத்த வாரம் பணத்தை எடுத்துக்கிட்டு ராம் கிட்ட சொல்லிருங்க. அந்த ராம் கிட்ட பணத்தை தாரோம். அந்த பையன் பேர் என்ன, அந்த பொண்ணோட பையன் தம்பியா, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நகைய வாங்கி அவனா செஞ்ச மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. வேற என்னத்த பண்ண, போன வைக்கிறோம். இவன் என்ன நம்ம புருஷனுக்காண்டி இவனை மதிச்சு பேசினா பிள்ளை உப்புக்கு சப்பம் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கான். ஹம், என் பிள்ளை ஒண்ணு எவன் காலையே போயிட்டு உளுந்து கிடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என் பிள்ளைக்கு உழைப்பு இருக்கு, உழைக்க தெரியும். அவன் ஒரு ஆஸ்பத்திரியை கட்ட போறான். ஏதோ உதவி செய்யறாங்களேன்றதுக்காண்டி இவங்க கிட்ட நாம சரி பணிஞ்சு போனா இவன் என்னன்னா வாவாரா பண்ணிக்கிட்டு கிடக்கான். இவனை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவனுக்காண்டி பிள்ளை கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தேன். இவன் என்னன்னா என் பிள்ளைய மட்டம் தட்டி பேசிக்கிட்டு கிடக்கான். இன்னைக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணுன்னு கேட்டுறேன். அவங்க வீட்டுல நகைய பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இவன் காசு தர்றது, என்கிட்ட இருக்க நகையெல்லாம் அடமானம் வச்சு அதை தரேன், அதை எடுத்துட்டு போயிட்டு பொண்ணு வீட்டுல கொடுத்து போட சொல்லி நான் சொல்லுவேன். இவன் கிட்ட இருந்து காசை வாங்கினா ஊர் ஃபுல்லா டம்மார் அடிச்சுக்கிட்டு கிடப்பான். நான் பெத்து வச்சிருக்கிறது கொஞ்சம் வியாபாரமா இருந்தா பரவாயில்ல. இவன் ஏன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கான்னு தெரிய மாட்டேங்குதம்மா. ரேஸ்மா பிள்ளை நான் சொல்றதை கேட்கதான் செய்யும். பேசாம அந்த பிள்ளைக்கு போன் பண்ணி பாப்போமா? நல்லா இருக்காது. நகைய போடுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கிட்ட கேட்கறது நல்லாவா இருக்கும்? அந்த காலத்துல பெரியவங்களா பேசிப்பாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் போன் பண்ணி இப்படி சொன்னா நல்லா இருக்காது. பேசாம இதை பண்ணுவோம், நகைய வாங்கி ரேஸ்மா கையில கொடுத்துருவோம். அப்ப இந்த பிரச்சனை அப்படியே சரியாயிரும். முதல் வேலையா ராம் வந்த உடனே இருக்கிற நகையை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு ராமுக்கு ஒரு நகையும் கை செயினும் மோதிரமும் வாங்க வேண்டியதுதான். மோதிரம் கூட ஏற்கனவே இருக்கு. கை செயினும் ஒரு நகையை வாங்கிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்து இதை போட்டு உடுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இப்ப யார் பக்கமும் சண்டை இல்லாம போயிடும்ல. ஷோ கடவுளே, இந்த பாவி மனுஷன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். அவன் தம்பிக்கிட்டையும் சிவன்கிட்டையும் போட்டுக்கிட்டு மல்லாடி கிடக்கிறதுக்கு போயிட்டு நானும் சேர்ந்துட்டா கூட நிம்மதியா இருக்கும் போல. இவனுங்க என்னன்னா தேவையில்லாம போன பண்ணி அடி வயிற்றுல அப்பப்ப பகிருன்னு சொல்லிட்டு எதையாச்சும் பூகம்பத்தை கலப்பி விடுறானுங்க. அவளுங்க சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரி கட்ட பணம் கொடுத்துட்டு பின்னாடி ஆஸ்பத்திரியை எழுதி கொடுன்னு கேட்டா என்ன செய்ய? ஐயோ, ராம் கிட்ட இதை பத்தி பேசவே செய்யலையா? வந்த உடனே பேசிடணும். ஏம்மா, இவனுங்க சகவாசமே வேண்டாம். கல்யாணத்தோட எல்லா குடும்பமா இருந்து நல்லா பண்ணா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருந்தேன். இவனுங்களை நம்பி இருந்தா செயல்பட்டு வராது. பேசாம ராம் கிட்ட என்ன ஏதுன்னு முடிவான்னு பேசிடணும் இன்னைக்கு வந்த உடனே. இவன் பேசத பார்த்தா சண்டையில இழுத்து விட்டுருவான் போல கல்யாணத்துக்கு. என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் முருகா.